அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 1, 2026, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திரம். முருகப்பெருமானுக்குரிய மிகச்சிறந்த நாளாக இந்த பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. பங்குனி மாத பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது. முருகப்பெருமான் தெய்வானைய மணந்த நாளும் இந்த பங்குனி உத்திர நாளில் தான். அதே போல் சிவபெருமான் பார்வதி தேவியை மணமுடித்த நாளும் இந்த புனிதமான நாள் தான். விஷ்ணு பகவான் மகாலட்சுமி தேவியாரை மணமுடித்த நாளும் இந்த புனிதமான நாளில் தான். ராமர் சீதா பிராட்டியாரால் திருமணம் செய்த மிக முக்கியமான நாளும் இந்த பங்குனி உத்திர நாள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முக்கியமான நாளில் விரதம் இருந்து இறைவனை வழிபடுறதுனால திருமண தடைகள்லாம் நீங்கும், குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். முக்கியமான இந்த புனித நாளில் முருகப்பெருமானுக்குரிய அறுபடை வீடுகளையும் திருவிழாக்கள் போல மிக சிறப்பாக கொண்டாடப்படுங்க. காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெருமானுக்கு நிறைய வேண்டுதல்கள் அன்றைய தினத்தில் நிறைவேற்றப்படும். சந்திரன் ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை பூமிக்கு கொடுப்பாராம். மனதுக்கும் உடலுக்கும் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்த நாளில் தான். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சிறப்பு. இந்த பங்குனி மாதத்தில் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு சிறப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதத்தில் தான் நிறைய தெய்வங்களோட திருமணங்கள் நடைபெற்று 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான இந்த உத்திரமும் சேர்ந்து வருவது தான் இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிற புனிதமான நாள். இன்னைக்கு இருக்கிற விரதத்தை அதாவது திருமண விரதம், பங்குனி விரதம், திருமண விரதம் அப்படின்னே சொல்லலாங்க. சிவபெருமான் பார்வதி தேவியோடு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு காட்சி தந்ததும் இந்த பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு தான். சிவபெருமானோட தவத்தை கலைச்சதுனால இறைவனோட நெற்றி கண்ணால மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியோட வேண்டுதலால மன்மதன் திரும்ப உயிர் பெற்றதும் இந்த பங்குனி உத்திர நாளில் தான். வள்ளியோட அவதார தினமும் இந்த பங்குனி உத்திர நாள் தான். மகாலட்சுமி தேவியார் இந்த பங்குனி உத்திர விரதத்தை மேற்கொண்டு தான் விஷ்ணுவோட மார்பல உரையும் பாக்கியத்தை பெற்றாங்களாம். அதே போல மகாலட்சுமி தேவியார் அவதரித்த நாளும் இந்த முக்கியமான பங்குனி உத்திர நாளில் தான். இந்த முக்கியமான நாளில் முருகப்பெருமானை வழிபடுறது மிக மிக சிறப்புங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் காலையிலே எழுந்திரிச்சு விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக விரதம் இருங்க. உண்ணா நோன்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உடம்பு வருத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களால் என்ன விரதம் மேற்கொள்ள முடியுமோ கண்டிப்பாக அந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க. ஒரு வேளை சாப்பிட்டுட்டு 2 வேளை சாப்பிடாம கூட இருக்கலாம், இல்லை 2 வேளை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை சாப்பிடாம இருக்கலாம். பால் பழம் இப்படி கூட எடுத்துகிட்டு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இல்லை என்னாலே 3 வேளையும் சாப்பிட்டா தான் முடியும், எனக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் உடம்பை வருத்திட்டு விரதம் இருக்காதீங்க. நீங்கள் முழு மனதோட முருகப்பெருமானை வேண்டினீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதனால அன்றைய தினம் முக்கியமாக உங்களால் முடிஞ்ச ஒரு பால் பாயசம் கண்டிப்பாக முருகப்பெருமானுக்குரிய பிடித்தமான ஒரு பால் பாயசத்தை செஞ்சு உங்களோட நைவேத்தியத்தை நீங்கள் செய்யுங்க. உங்களோட வேண்டுதல்களை நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட வைங்க. அன்னைக்கு நீங்கள் வேண்டிக்கிற வேண்டுதல்கள் கண்டிப்பாக விரைவில் நடைபெறும். அதே போல் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கும். முக்கியமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வழிபாட்டு முறை ரொம்ப நல்லது. அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானை வழிபாடுறது மிக மிக விசேஷம். அது இந்த பங்குனி உத்திரத்தன்று. அதனால உங்களோட வேண்டுதல்களை வைங்க. முருகப்பெருமானோட அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அன்னைக்கு முக்கியமாக முருகரோட கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு முருக பகவானுக்கு உகந்த கந்தர் அனுபூதி உங்களுக்கு என்ன முடியுதோ அதெல்லாம் பாராயணம் பண்ணுங்கள். இப்படி செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு வளம் கிடைக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கும். குழந்தைகளோட நலன் நல்லா இருக்கும். அதனால இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.